ஹலோ ஒருவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டரோட பேர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இஎம்ஐ ஸ்டார்ட்னு சொல்லுவோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பேர்லேயே உங்களுக்கு புரியும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது, ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை உருவாக்குறது அப்படின்ற படிக்கிறது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிற லா வந்து ஃபாரடேஸ் லா. ஃபாரடேஸ் லா. ஃபாரடே என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, இதில் உள்ள முக்கியமான கான்செப்ட் என்னன்னாக்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமா? பிகாஸ் நமக்கு phi b = அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு BA cos θ B டாட் ஏன்னு படிச்சிருப்போம். அதாவது BA cos θ. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆகணும்னாக்க இந்த மூணு டேர்மே எனக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம். இதில் Bனா இது ஒரு காயில் எடுத்துருவோம். Bனா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இது ஒரு நார்த் போல் வச்சுருக்கேன் அப்படின்னா, நார்த் போல் இது சவுத் போல். நார்த் போல்லேருந்து எப்பயுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சவுத் போல் போகணும்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த மாதிரி போகணும். அண்ட் மேக்னெட்டிக் உள்ள உனக்கு சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ட்ராவல் ஆகும். இதுதான் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி. அதோட நார்த் போல்லேருந்து மேக்னெட்டிக் வெளியே நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ட்ராவல் ஆகும். அண்ட் மேக்னெட்டிக் உள்ள சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ட்ராவல் ஆகும். இப்போ ஒரு காயில் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஒரு காயில் வச்சிருக்கேனாக்க இந்த காயிலுக்குள்ள மட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுமா? ஒரு மேக்னெட் பக்கத்தில் ஒரு காயில் வைக்கையில், காயில்னாக்க ஜஸ்ட் ஒரு சுருள், ஒரு ரவுண்டாக இருக்க ஒரு சுருள் மாதிரி, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரவுண்டாக ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்கலாம், ஒரு ரிங் மாதிரி கூட இருக்கலாம். இந்த காயிலுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது பார்த்தீங்களா, அதான் நம்ம ஃப்ளக்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ஃப்ளக்ஸோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னாக்க ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது அப்படின்றது தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதோட ஃபார்முலா வந்து BA cos θ. Bனா மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் B. ஏன்னா ஏரியா வெக்டார், அதாவது இதுதான் இந்த காயில்னா, காயிலுக்கு நம்ம நிறையா வரைகிறேன். இதுதான் காயில்னாக்க, காயிலுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு வெக்டார் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அதுதான் ஏரியா வெக்டார். இதுதான் அதோட ஏரியா. ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக வரைகிற வெக்டார் தான் ஏரியா வெக்டார். அண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கும் இந்த ஏரியா இந்த வச்சு வரைகிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கும் இந்த ஏரியா வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் தான் θ. ஸோ B டாட் என்றாலும் BA cos θ நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதுதான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டைரக்ஷனில் போகுது. எனக்கு காயில் இப்படி இருக்கு, காயிலோட ஏரியா வெக்டர் எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரேன், இந்த மாதிரி போகுது. இது ஏரியா வெக்டர். நமக்கு இப்போ θ என்னன்னாக்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த ஏரியா வெக்டருக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் தான் θ. ஸோ BA cos θ இப்போ உங்களுக்கு புரியுது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ எனக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு இப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாக்க எனக்கு ஃப்ளக்ஸ் வந்து இது மூணு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏரியா வெக்டர் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் அந்த கொசைன் ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏரியா, இது மூணு டிபெண்ட் பண்ணி வருது. ஸோ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும்னாக்க நான் BA சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், ஏவை சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இல்லை இந்த ரெண்டுக்குள்ள ஆங்கிளை நான் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த மூணு விதமாக நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும்னாக்க, ஒரு காயிலுக்கு நீங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதை நம்ம dV/dt எழுதிக்கலாம். நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த டிஸ்டன்ஸ் வந்து டைமோட சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்க இதை எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமோட சேஞ்ச் ஆகுதுனாக்க dS/dt எழுதுவோம். அதை நம்ம வெலாசிட்டி எழுதுவோம். நம்ம கைனமெட்டிக்ஸை படிச்சிருப்போம். அதே மாதிரி வெலாசிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகுது நம்ம dV/dt எழுதுறோம். இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இந்த காயிலில் நமக்கு ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஒரு க்ளோஸ்டு காயிலாக இருக்கையில் நமக்கு ஐ மீன் இங்கே ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணோம்னாக்க
க்ளோஸ்டு காயில இங்கே ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணோம்னாக்கா அது கண்டினியூஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னால. இப்போ சுருக்கமாக இது என்ன சொல்ல வரான்னு நான் சொல்கிறேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டாக இருக்கையில் நமக்கு அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் ஐ அப்படின்றது ஃப்ளோ ஆகும் அப்படின்றது தான் ஃபாரடேஸ் லாவோட கான்செப்ட். The definition is the rate of change of magnetic flux causes an induced EMF. நமக்கு ஹெட்டிங்லேயே பார்த்தோம்ல, ஒரு இஎம்ஐனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு படிக்கலாம் சொல்லணும்ல. அதே மாதிரி தான் இந்த ஃபாரடேஸ்லாம் அதிகமாக தான் வருது. ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலமாக ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம ஃபாரடேஸ்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. இந்த இன்டியூஸ் ஆன இஎம்எஃப்னா அந்த புதுசாக ப்ரொடியூஸ் ஆன இந்த இஎம்எஃபோட வேல்யூ உங்களுக்கு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்ச் நடக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது தான் ஃபாரடேஸ் லா. நோட் பண்ணிக்க முக்கியமான பாயிண்ட். அண்ட் லென்ஸ் லா, இப்போ செகண்டாக பார்க்க போகிற லென்ஸ் லா. இவர் வந்து புதுசாக ஒன்று சொல்லியிருக்க மாட்டாரு. ஃபாரடேஸ் லாவில் ஒரு சின்ன திருத்தத்தை மட்டும் கொண்டு வந்திருப்பாரு. லென்ஸ் லா இல்லை வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு கேட்டேன்டா. ஆகிட்டு தானே இருக்கு. ஓகே. லென்ஸ்லால் என்ன சொல்லுவாருனாக்க, அவர் லென்ஸ் என்ன சொல்லுவாருனாக்க, ஃபாரடே சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த சேஞ்சிங் ஃப்ளக்ஸ்னால அவர் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுறாருல, அது சும்மாலாம் ப்ரொடியூஸ் ஆகலை. இந்த ஒரு சேஞ்சிங் இஎம்எஃப்னால உங்களுக்கு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால உங்களுக்கு ஒரு ஒர்க் கிரியேட் ஆகும். அந்த ஒர்க்கை அப்போஸ் பண்ணுற விதமாக ஒரு ஒர்க் நடக்கும். அந்த ஒர்க் தான் உங்களுக்கு இஎம்எஃபாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்கன்னா, சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இதுதான் ஒரு மேக்னெட். நார்த் போல், சவுத் போல். இது ஒரு காயில். நார்த் டு சவுத் போகுமா? இந்த மாதிரி மேக்னெட் ஃபீல்டிங்ஸ் நிறையா போய்கிட்டே இருக்கும். சரி, நார்த் டு சவுத் போய்கிட்டே இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் கிட்ட கொண்டு போனேனாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இதுக்குள்ளே போகுமா? காயிலுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக போச்சுனாக்கா ஃப்ளக்ஸ் அதிகரிக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஃப்ளக்ஸ்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் ட்ராவல் இன்டு த காயில், என்டர் இன்டு த காயில் தான் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த மேக்னெட் நான் இன்னும் கிட்டக்க கொண்டு போனேனாக்கா, இல்லை காயில் பக்கத்தில் மேக்னெட் பக்கத்தில் கொண்டாடினாக்கா அதிகமான ஃபீல்ட் லைன்ஸ் இதுக்குள்ளே போகும். ஸோ அதுவே நான் இந்த மேக்னெட்டை தூரமாக கொண்டாந்தினாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாக உள்ள ஃப்ளோ ஆகும், இது அந்த காயிலுக்குள்ளே போகும். ஸோ இப்போ நான் இப்படி கிட்ட கொண்டு போய் முன்னாடி இந்த காயில் கிட்ட அந்த மேக்னெட்டை நான் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தேனாக்கா மேக்னெட் ஃபீல்ட் கிட்ட கொண்டு போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அதிகமாகும், தூரமாக கொண்டாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாகும். இந்த மாதிரி கூட குறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகரித்து கம்மியாகிட்டே இருக்கா, அதனால உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமா? ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு BA கான்ஸ்டன்ட் படித்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுமா? Flux also changes. ஸோ உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சேஞ்சிங் இஎம்எஃப்னால சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால உங்களுக்கு ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஒர்க்கை அப்போஸ் பண்ணுற விதமாக தான் இந்த இடத்துல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு லென்ஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, இப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் போதா, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் போகுது. அப்போ உங்களுக்கு இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஒர்க்கு நடக்கும். அதனால தான் உங்களுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிருக்காரு. அப்போ அகைன்ஸ்டாக ஒர்க்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே மேக்னெட்டிக்கோட நடக்கணும். புரியுதா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் போகுது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இங்கே ஒரு ஒர்க் நடக்கணும். ஸோ நம்ம
ரைட் ஹேண்ட் ரூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேர்ள் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு எந்த டேரக்ஷனில் இந்த டேரக்ஷன் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகணுனாக்கா நம்ம இந்த சைட்டை எப்படி தான் கேர்ள் பண்ணணும். ஸோ இதுதான் காயில் வச்சுக்கலாம். இப்போ மேக்னெட் வந்து நான் இந்த மாதிரி இந்த கிட்ட கொண்டு போகையில் உங்களுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி இந்த வழியாக சுற்றி வருமா. உங்களுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டேரக்ஷனில் போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த வாட்டர் கேனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்போஸ் பண்ணுற விதமாக உங்களுக்கு ஒர்க்கு இந்த மாதிரி நடக்கணும். அப்போ உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இந்த மாதிரி தான் நம்ம ரைட் ஹேண்ட் ரூலில் படிச்சிருப்போம். ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி போச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்கணும். ஸோ இந்த டேரக்ஷனில் இருக்கணும், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டேரக்ஷனில் இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் போல மேக்னெட் கிட்ட கொண்டு போகையில் உங்களுக்கு ஆன்டி கிளாக்வைஸில் உங்களுக்கு நடக்குது கரண்ட் ஃப்ளோ. அதுவே சவுத் போல் நான் கிட்ட கொண்டு போனேன் அப்படின்னாக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இப்படி போகுமா, இந்த மாதிரி ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அதான் இப்போ நார்த் போல் சவுத் போல் போகுமா. ஸோ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த நேஷனில் போகுது, இப்படி போகுது. அப்போஸ் பண்ணுறது இந்த நேஷனில் போகணுனாக்கா உங்களுக்கு ஆன்டி கிளாக்வைஸில் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் இந்த காயிலில். அதுவே சவுத் போல் இந்த மாதிரி இருக்கையில் உங்களுக்கு இது எப்படி இந்த நார்த் போல் டு சவுத் போல் போகும் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்படியே வந்து இந்த டேரக்ஷனில் வருமா, இந்த டேரக்ஷன்லாம் இந்த டேரக்ஷனில் வருது. ஸோ உங்களுக்கு அப்போஸ் பண்ணுற கரண்ட் இந்த டேரக்ஷனில் இருக்கணுமா, அப்போ தான் உங்களுக்கு ஈக்குலிபிரியம் கிடைக்கும். இந்த ஒரு டேரக்ஷன் இந்த நியூட்டன்ஸ் தரலாம் மாதிரி. ஸோ இந்த டேரக்ஷனில் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ட்ராவல் ஆச்சுன்னா அதுக்கு அப்போசிட் டேரக்ஷனில் தான் உங்களுக்கு ஒர்க் நடக்கணும். ஸோ இந்த டேரக்ஷன் நடக்குன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இப்படி அதாவது கிளாக் வைஸ் தான் உங்களுக்கு நடக்கும். இதே மாதிரி தான் அதே நீங்கள் மேக்னெட்டிக் நார்த்து கூட தூரமாக கொண்டு போனீங்கன்னாக்கா கிளாக் வைஸ் நடக்கும், சவுத்து கூட தூரமாக கொண்டு போனீங்கன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் நடக்கும். அப்படியே வைஸ் வெர்ஸா ஆப்போசிட்டாக நடக்கும். இதான் லென்ஸ்லாம் சொல்லுவார். அதுக்கு டேரக்ஷன் வந்து அவர் கொடுப்பாரு, இது பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டார் லென்ஸ்லாம். அதனால தான் லென்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேரடே லாவே கொடுத்துருப்பார், ஆனால் சைன் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருப்பாரு. நம்ம ஃபேரடே லாவை பார்த்துருப்போம். இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு d∅b/dt. ஃபேரடே வந்து உங்களுக்கு இன்டியூஸ்ட் EMF மேக்னிடியூட் மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. லென்ஸான டேரக்ஷன் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. லென்ஸில் அதோட ஈக்குவேஷன் இதுதான் -d∅b/dt. இதை நம்ம காமனாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்முலா. ஓகே, இதுதான் லென்ஸ்லாம். ஸோ லென்ஸில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால ஒரு ஒர்க் நடக்கும். அந்த ஒர்க்கை அப்போஸ் பண்ணுற விதமாக தான் உங்களுக்கு இன்டியூஸ்ட் EMF இன்டியூஸ்ட் கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளோதான், குழப்பிக்கிறது வேறு எதுவும் இல்லை. டாபிக் தான். நம்ம அடுத்து போக போகிறது மோஷனல் EMF. இது ஒரு முக்கியமான டாபிக் தான். மெயின்ஸில் ரொம்ப அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின்ஸ். இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது இந்த சாப்டரில். மோஷனல் EMFனாக்க இப்போ நம்ம இந்த கான்செப்டில் எதுவும் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுதுன்னு அர்த்தம். இந்த பிளேனுக்கு உள்ளே போகுது அப்படின்றத நம்ம இந்த டேரக்ஷனில் போகுது, இந்த டேரக்ஷனில் போக நான் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறேன் மேக்னெட்டிக் ஃபீல்டை. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அண்ட் ஒரு கண்டக்டரை நான் பிளேஸ் பண்ணுறேன். இதுக்குள்ள இங்கே ஒரு பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கண்டக்டரை உள்ள பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஒரு ராட் எடுத்துக்கிறேன் நான். இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக க்ளோஸ்டு சர்க்யூட்டாக மாற்றுறதுக்கு ஒரு ராடு, அதோட லென்த்து L. இந்த ராடோட லென்த்து L. உங்களுக்கு கொஞ்சம் குழப்பாதுன்னு நினைக்கிறேன். ராடோட லென்த் L அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வந்து X. அண்ட் இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் இல்லை. இந்த ராடை நான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், v அப்படின்ற வெலாசிட்டியில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த உங்களுக்கு x2 x1 ஆகிட்டே இருக்குமா, உங்களுக்கு புரியுதுங்களா? கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு இன்வெர்ட்டோ கூட ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதில் ஒரு ராட் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை ப்ளேஸ் பண்ணி அதில் ஒரு ராடு வச்சுருக்கீங்க, அதை க்ளோஸ் சர்க்யூட்டாக மாற்றிருக்கேன். அந்த ராடு வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இன்டியூஸ்ட் EMF என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு மைனஸ் ஓகே மேக்னெட்டிக் மட்டும் பார்த்துருந்தோம் அதில் d∅b/dt.
இது நம்ம செயின் பவர் ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்துக்கிறோம். ஸோ இங்கிலீஷ் டிஃபரெண்ட் டி பை வி டிடி. ஸோ ஃபைனல் நமக்கு என்ன this is equal to d by dt of BA. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல கான்செப்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது, இந்த கான்செப்ட் அது வெளியே வந்துடும் அப்படியே. ஸோ E equal to E equal to B dA by dt. இது சேர்ந்து இந்த ஓவர் மாதிரி நான் சேர்ந்து அப்போ E is equal to B இன்ட்டு ஏரியா என்ன, இந்த சைடு L இந்த சைடு X. இது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு, ரெக்டாங்கிள் மாதிரி இருந்தாக்க இந்த நம்ம லென்த் இன்ட்டு பிறகு தான் பார்க்கலாம் ஏரியா பார்க்கலாம். ஸோ L இன்ட்டு X B dLX by dt எழுதுவோமா? ஸோ இது எப்படி எழுதுனாக்க நமக்கு இந்த இடத்துல L கான்ஸ்டன்ட், நம்ம இந்த லென்த் நமக்கு மாற போகிறது இல்லை, இந்த X மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த d by dt போகிறதுக்கான காரணம் அது சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அதோட வேல்யூ வந்துடும். அது சேஞ்ச் ஆகல கான்ஸ்டன்ட்னாக்க அந்த வேல்யூ நமக்கு 0ன்னு வந்துடும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுன்னா சும்மா ஞாபகம் சொல்கிறேன். ஸோ நமக்கு BL கான்ஸ்டன்ட் அது வெளியே வந்துடும், dx by dt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நம்ம கைனடிக்ஸில் படிச்சிருப்போம் dx by dt என்ன, அதாவது சேஞ்ச் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா நமக்கு வெலாசிட்டி படிச்சிருக்குமா? ஸோ இந்த dx by dtனா வெலாசிட்டி. ஸோ நம்ம இந்த இன்டியூஸ் EMF எப்படி இருக்குனாக்க BLV. இதான் நம்ம இன்டியூஸ் EMF ஃபார்முலா, இதான் முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டியூஸ் EMF இன் மோஷன் EMF ஃபார்முலா BLV. இதோட உங்களுக்கு E equal to BLV. இது உங்களுக்கு வெறும் மேக்னெட்டிக் மட்டும் கேட்டாங்க இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுவே உங்களுக்கு BLV மூலியமே வெக்டார் ஃபார்மில் கொடுத்து உங்களுக்கு ஈயோட வேல்யூவை உங்களுக்கு வெக்டார் ஃபார்மில் கேட்கல. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. E is equal to V cross B dot dl. இதான் உங்களுக்கு ஃபார்முலா V cross B dot dl. இது ரெண்டே கிராஸ் ப்ராடக்ட் மட்டும் இது டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுதான் மோஷன் EMF. அடுத்து இந்த இன்னொரு ஃபார்முலா, இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாம் இன்வெர்ட்ஸில் போதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ராடு நான் பிளேஸ் பண்ணுறேன். ஒரு ராடு இருக்கு. இந்த ராடு இந்த மாதிரி இந்த இடத்துல நான் பிடிச்சிக்கிட்டேன். நான் இப்போ இந்த மார்க்கரை இப்படி பிடிச்சிக்கிட்டேன் ஒரு எண்டில், இன்னொரு ரெண்டு ஆட்டினா இந்த மாதிரி போகுமா, ஆசோசியேஷன் நடக்குமா? ஸோ இது ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனில் மூவ் ஆகிறது வந்து நம்ம ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி சொல்லுவோம். டேரெக்டாக இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா வெலாசிட்டி, இந்த மாதிரி ரொட்டேஷனில் மூவ் ஆச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் அது மூவ் ஆகுது. இது நீங்கள் ஒரு ராட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சர்க்கிள் டிஸ்கோ ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்கீங்க. அது இந்த மாதிரி ஒரு ஒமேகா அப்படின்ற ஸ்பீடில் ஒமேகா அப்படின்ற ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ரெண்டும் சேம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகையில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃபோட வேல்யூ equal to half into b omega r square. r னா இந்த ரேடியஸ், இது சர்க்குலர் ஃபார்ம்னா ரொட்டேட் ஆகுது. அப்போ இதுதான் r உங்களுக்கு. இது ஒமேகா, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் உங்களுக்கு b. இன்டியூஸ் EMF equal to half b omega square. ரெண்டு இதுதான் ரேடியஸ் உங்களுக்கு. இது கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயின்ஸ் அடிக்கடி கேட்க போகிற கொஸ்டின். இப்போ பார்த்தோம் ஈக்குவல் டு BLV அப்படின்னு மோஷன் EMF நம்ம பார்த்தோமா? மோஷன் EMF இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஸோ நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். I ஈக்குவல் டு நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிச்சிருப்போம். V/R ஓம்ஸ் அப்படி V/R. Vனா பொட்டன்ஷியல், Vயும் E இங்கே சேம் தான். ஸோ VLV/R இதுதான் கரண்ட். ஓகே, அடுத்து இப்போ ஃபோர்ஸ் வேணும். நமக்கு ஃபோர்ஸ் வேணும்னாக்க
நம்ம பிஐஎல்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இது கோர்ஸ் சாப்டரில் பிஐஎல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் கோர்ஸ் இது. ஸோ பி இன்ட்டு நம்ம ஐனா என்ன பிஎல்பி பை ஆர் பிஎல்பி பை ஆர் இன்ட்டு எல். ஸோ ஈக்குவல் டு பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் எல் 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 ஸ்கொயர் பி பை ஆர். இப்போ எனக்கு பவர் வேணும் அப்படின்னாக்க ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டியில் நம்ம பவரை நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ ஃபோர்ஸ் என்ன பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பி பை ஆர் இன்ட்டு பி. இதப்போ பி 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 ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை ஆர். இந்த ஆர் ரேடியஸில் ரெசிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொஸ்டின்ஸை மேபி யூஸ் ஆகலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டேரெக்டாக கன்வெர்ட் தான் பண்ணுறோம். ஈயா ஐயா எப்படி மாற்றுறோம்னாக்கா விபிஆர் ஃபார்முலா மட்டும் மாற்றுறோம். இந்த எஃப்போட வந்து ஃபோர்ஸ் வந்து நம்ம பிஏஎல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அண்ட் பவர் வந்து ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர் நம்ம கொண்டாடுறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஎல்வி அண்ட் ஏசி ஜென்ரேட்டர் பார்க்குறோம். இப்போ ஏசி ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுனாக்க நான் சிம்பிள் மெத்தட் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு இன்வெர்ஸில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் சொல்ல போகுதுன்னு சொல்லுவேன். இப்போ இங்கே ஒரு காயில் சொல்லுவேன், சர்க்குலர் காயில். இது வந்து இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் ஆகுது ஒமேகா அப்படின்றதுல. இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எந்த மாதிரி நான் சொல்ல வரேன். இப்போ இந்த இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி பிளேனுக்குள்ளே போகுது. பிளேனுக்குள்ளே போகிறப்போ என் காயில் இப்படி இருக்குது. இது பிளேனுக்குள்ளே இந்த மாதிரி எல்லா ராசியும் உள்ளே போயிட்டு இருக்குது. என் காயில் இப்படி இருக்கேன். இது இப்படி போட்டு இந்த மாதிரி ஆங்கிள் ரொட்டேட் ஆகிறதுக்கான அர்த்தம் இப்படி சுற்றுது. இந்த காயில் இந்த மாதிரி இப்படி இருக்க காயில் எப்படி இந்த மாதிரி சுற்றுது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு காயில் இந்த மாதிரி சுற்றுதுனாக்கா இப்போ நமக்கு ஃப்ளக்ஸ் ஃபார்ம் தெரியுமா? ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு VA cos theta. நம்ம கைனமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டானா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் படிச்சிருப்போம். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஒமேகா டிஆ. ஸோ அதை இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஏன்னா நமக்கு ஒமேகா நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தீட்டா ஒமேகா டர்ம்ஸில் நம்ம கொண்டாடணும். ஸோ BA cos ஒமேகா டி. ஓகே, இப்போ நம்ம இதை இன்டியூஸ் EMF எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் வந்து இப்போ சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோனாக்க d5dt சாரி இந்த ஃப்ளோ ஃப்ளக்ஸ் எவ்வளோனாக்க BA cos ஒமேகா டி. இது நார்மலாக இருக்கையில் ஜஸ்ட் BA cos தீட்டா தான். அது இல்லாமல் இது பிளேன் பர்பெண்டிகுலர் இருந்தாலும் உங்களுக்கு cos θ 1 வந்துடும். தீட்டா வந்து உங்களுக்கு அப்படியே 90 டிகிரியில் இருக்கும். சாரி தீட்டா 0 டிகிரி 1 வந்துடும். உங்களுக்கு ஏரியா வைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷனில் இருக்கனால இது இப்படி சுத்தையில் உங்களுக்கு ஃப்ளக்ஸ் எவ்வளோ வரும்னாக்க BA cos ஒமேகா டி. இந்த ஒமேகாவை டிபெண்ட் பண்ணி வரும் உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டியை. ஸோ இப்போ நமக்கு இன்டியூஸ் EMF எவ்வளோ வரும் அப்படின்னாக்க d5v/dtஆ மேக்னெட்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதில் B கான்ஸ்டன்ட், இதில் உள்ள ஏரியா சேஞ்ச் ஆகலாம், ஏரியா சேஞ்ச் ஆகலை. B உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இருக்குது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இருக்குது, ஏரியாவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ BA ஏன் வெளியேற்று இருக்குது d cos ஒமேகா t by dt அப்படின்னு எழுதுவீங்க. ட்ரிகோனமெட்ரியில் படிச்சிருப்பீங்க. cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? உங்களுக்கு மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். ஸோ E ஈக்குவல் டு மைனஸ் BA sin ஒமேகா t by dt இப்படி எழுதணுமா? நம்ம டேரக்டாக இப்படி எழுதக்கூடாது. ஏன்னா அதில் dt இருக்குனால இந்த காஸ் லைக் இப்போ வந்து cos 2x இருந்துச்சுன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? டிஃபரன்ஷியேஷனா cos 2x மைனஸ் sin 2x போடுவீங்க இன்ட்டு 2 போடுவீங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு cos 2x sin 2x மாற்றிட்டு அண்ட் இந்த 2x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் டேரெக்டாக cos ஒமேகா டி அப்படியே மைனஸ் sin ஒமேகா டி எழுதக்கூடாது. அடுத்து ஏன்னா இந்த ரிஸ்பெக்ட் டு டி நம்ம சொல்கிறோம். ஸோ cos ஒமேகா டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்து இந்த ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டிடி டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஒமேகா வந்து தனியாக கிடைக்கும். ஸோ இங்கிலீஷ் EMF
VA sin omega t, VA omega sin omega t, VA omega sin omega t தான் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படி இருக்கையில் இது வந்து வெறும் ஒரே ஒரு காயின் தான் எடுத்துருக்கேன். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நிறையா டர்ன்ஸ் இருக்க காயின், அது வந்து நான் எவ்வளோ டர்ன்ஸ்னா n அப்படின்ற ஒரு அசீவ் பண்ணிக்கிறேன் நான். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கையில் E ஈக்குவல் டு n BA omega sin omega t. இதில் நான் மேட்ச் எடுத்துருக்கேன், சாரி நான் ஆக்சுவல் ஃபார்முலா லென்ஸ் சொன்ன ஃபார்முலா எடுத்துருக்கேன். மைனஸ் மைனஸ் வந்து இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இங்கே டேரெக்டாக உங்களுக்கு மைனஸ் பாசிட்டிவ்லேயே கிடச்சிடும். இதுதான் ஏசி ஜெனரேட்டரில் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. E ஈக்குவல் டு NBA ஒமேகா sin omega t ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு BA cos omega t. இது n நம்பர் ஆஃப் இது இருந்துச்சுன்னா இங்கே n கொடுத்துங்க. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கையில் இங்கே n வரும். NBA cos omega t, NBA ஒமேகா sin omega t. இது ரெண்டு பொருளும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸில் எதாவது கேட்பாங்க. அடுத்து ரெண்டு முக்கியமான டாபிக் பார்க்குறோம். அதில் ஒன்று செல்ஃப் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷன் பார்க்குறோம். செல்ஃப் இண்டக்ஷன் நம்ம சிலபஸில் என்ன இருந்தாங்க, சொலனாய்டு வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் மேக்ஸிமமாக. சொலனாய்டுனா உங்களுக்கு வெரி ஃபோர்ஸ் அப்ளை படிச்சிருக்கீங்க. ஒரு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் ஒரு காயில் மாதிரி தான், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து I அப்படின்ற ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. நமக்கு தெரியும் கரண்ட் ஃப்ளோ ஆகையில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான். அது வந்து உங்களுக்கு ஐயோட டைரக்ட் ப்ரொஃபஷனாக இருக்கும். எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா அதிகமான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு L அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டாடுவாங்க. இந்த Lனா தான் செல்ஃப் இண்டக்ஷன். Lோட இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். L தான் ஒன்று செல்ஃப் இண்டக்டன்ஸ். இந்த L வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட். இது ஜஸ்ட் இந்த காயிலோட ஷேப், பெர்மியபிலிட்டி அதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி வரும். இது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ உங்களுடைய phi ஈக்குவல் டு LI ஃபார்முலா இருக்கப்போ இங்கிலீஷ் EMF ஈக்குவல் டு மைனஸ் d∅b by dt d∅b by dt ஈக்குவல் டு மைனஸ் L di by dt. ஏன்னா Lன்றது கான்ஸ்டன்ட் சொன்னேன், L உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஃப்ளக்ஸ் அப்போ உங்களுக்கு I மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். I மட்டும் தான் இந்த ஃப்ளோ ஆகும், I மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ EMF உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும்னா, அதாவது ஃப்ளக்ஸ் டேரக்ட் சொல்லிட்டு I ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும்னா உங்களுக்கு I சேஞ்ச் ஆகணுமா இல்லையா? ஸோ ஃப்ளக்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகணும்னா இந்த I மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு இங்கிலீஷ் EMF ப்ரொடியூஸ் ஆகணும்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு நமக்கு I சேஞ்ச் ஆகணும். ஸோ நமக்கு இந்த ஃப்ளோ கரண்ட் நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு இங்கிலீஷ் EMF பண்ணுற ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். இதை கொஞ்சம் சின்ன டெரிவேஷன் மாதிரி பார்ப்போம். இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லோட வேல்யூ என்னன்னாக்க மாட் E by di by dt. இந்த நம்ம மைனஸ் சைன் போடக்கூடாது. காரணம் என்னன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இது எந்த நெகட்டிவ் சைன்லாம் அது போடக்கூடாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி, அது அந்த காயிலோட மெட்டீரியலோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பெர்மியபிலிட்டி மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி வருது. ஸோ இது மைனஸ் சைன் போடக்கூடாது. அதனால தான் நான் மாடு போட்டு எழுதியிருக்கேன். E by di by dt. ஓகே, ஃபார்முலா ஷேப் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் பார்ப்போம். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். IB ஈக்குவல் டு LI. ஓகே, ஜென்ரல் நம்ம ஃப்ளக்ஸ்னால் என்ன படிச்சிருக்கோம்? ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு BA cos theta, B டாட் ஏன்னு படிச்சிருக்கோம், அல்லது BA cos theta இல்லையா? BA cos theta. ஓகே, இந்த இடத்துல நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் கரண்ட்டும் பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. அதாவது சாரி, இதோட ஏரியா வெக்டரும் இந்த ஏரியாவும் மேக்னெட்டிக்
ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருக்கும். ஸோ நமக்கு காஸ் தீட்டா உங்களுக்கு 1 தான் கிடைக்கும், மேக்ஸிமம் வேல்யூ தான் கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம பிஏன்னு எழுதிக்குவோம். பிஏ காஸ் தீட்டா இருக்கும். உங்களுக்கு இங்கே மேக்னெட்டிக் கரண்ட் இந்த டேரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுனாக்கா உங்களுக்கு இப்படி போடுவீங்களா, கரண்ட் இந்த டேரக்ஷனில் போடணும்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டேரக்ஷனில் இருக்கும், இந்த டேரக்ஷனில் இருக்கும் பி. ஆனால் உங்களுக்கு ஏரியாவை தெரிஞ்சால் பிளேன். ஸோ உங்களுக்கு ஏரியா வந்து டேரக்ஷனில் இருக்கும், சேம் டேரக்ஷனில் இருக்கும். உங்களுக்கு காஸ் தீட்டா பேரலாக இருக்கா, ஸோ காஸ் 0ன்னு வந்துடும். ரெண்டு ஆங்கிள் டிஃபரன்ஸ் 0வாக இருக்கும். ஸோ காஸ் 0 1. ஸோ நீங்கள் பிஏன்னு எழுதிக்காங்க. இப்போ பின்னா என்ன, பி இது என்ன, அது சொலனாய்டா பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபோர்த் சாப்டரில் படிச்சுருவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வர சொலனாய்டு வந்து μ0 NI அப்படின்னு படிச்சிருக்கீங்களா, அல்லது μ0 NI/L. ஏன்னா இந்த ஸ்மால் என்னன்னாக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். அதாவது இப்போ இதுதான் ஒரு குறிப்பிட்ட லென்த் எடுத்துக்கிறேன்னாக்க அந்த குறிப்பிட்ட லென்த்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணுறது தான் n. ஸோ μ0 NA நம்ம μ0 N/L அப்படின்னு எடுக்கலாம். ஏரியா இப்போ நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னால் நமக்கு என்ன படிச்சிருக்கோம், NBA காசுன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தாக்கா நமக்கு NBA ஃபார்முலா எழுதணும்னா, ஸோ NBA காசுனா ஸோ NBA வரும். பினா μ0 NI. ஸோ NAனா எவ்வளோ, என்ன கூட விட்டுருங்க. ஏரியா என்ன πr². ஏன்னா இதெல்லாம் சர்க்குலராக இருக்குது, ஒவ்வொரு காயிலும் சர்க்குலராக இருக்குது. இது n டைம்ஸ் இருக்கனால n × ஏன்னு எழுதிக்கிறேன் ஒவ்வொரு ஏரியாவும். ஸோ ஜஸ்ட் ஏரியா நீங்கள் ஏன் கூட வச்சுக்கோங்க. πr² எழுதிக்கிறேன்னா அது இல்லை, அப்படி ஏனே வச்சுக்கலாம். ஸோ இது அப்படியே நீங்கள் அந்த பி வழி ஏ வழியும் ஃப்ளக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா ϕv = μ0 NI/L. அடுத்து ஏரியா எவ்வளோ, πr² இன்ட்டு இந்த எண்ணை விட்டுறக்கூடாது L. ஸோ அது எப்படி எழுதலாம்னாக்கா விச் இம்ப்ளைஸ் ϕv = μ0 N × N² πr²/L இன்ட்டு I. நம்ம ஃப்ளக்ஸ் ϕv = L படிச்சிருப்போம். ஸோ இதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கல, எனக்கு எல்லோட வேல்யூ கிடைக்குதா, ஐஏ கேன்சல் ஆயிரும், ϕv கேன்சல் ஆயிரும். ஸோ L = μ0 N² πr²/L. இதில் ஆர்னா இந்த ரேடியஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சர்க்கிள் எப்படி ரேடியஸ் அந்த மாதிரி தான், இந்த ரேடியஸ் தான் ஆர். இது n நம்பர் மொத்தமாக இருக்கிறதுனால மொத்த ஏரியா நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n நம்பர் எல்லாம் சிமிலர் ஏரியாஸ் தான். ஸோ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கனால n × ஏரியான்னு போட்டுக்கலாம் டேரெக்டாக. ஸோ இதோட வேல்யூ தான் μ0 N² πr²/L. இதுதான் உங்களுக்கு ஒரு சொலனாய்டுக்குரிய செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூ. ஞாபகம் முக்கியமானது. இப்போ நம்ம பார்க்குறது மியூச்சுவல் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் இண்டக்ஷன் என்னன்னாக்க, இப்போ நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் என்ன பார்த்தோம், ஒரு சொலனாய்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட் ஃப்ளோனால ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால அது ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படின்றத நம்ம செல்ஃப் இண்டக்ஷன்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே ஒரே காயிலில் எல்லாமே நடக்குது. ஒரே காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதே காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால அதே காயிலில் இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ வேறு நடக்குது. இப்போ இங்கே ஒரு சொலனாய்டு இருக்குது, அதுக்குள்ள இன்னொரு சொலனாய்டு இருக்குது. இது பெரிய சொலனாய்டா ஏன்னு வச்சுக்கணும், இல்லை ஓகே பெரிய சொலனாய்டா 1ன்னு வச்சுக்கணும், சின்ன சொலனாய்டா 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு சின்ன சொலனாய்டில் கரண்ட் ஃப்ளோ இல்லை, பெரிய சொலனாய்டில் மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. சின்ன சொலனாய்டில் கரண்ட் ஃப்ளோவே கிடையாது எனக்கு. அப்படின்னாக்க நமக்கு செல்ஃப் இண்டக்ஷன்ஸ்னால், இப்போ நமக்கு 1 அப்படின்றது சொலனாய்டுக்கு நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதில் சுயமாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதை வச்சு அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும், அதை வச்சு அது இன்டியூஸ்ட் EMF கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம்.
ஆனால் இந்த 2 அப்படின்ற சொலனாய்டு நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதில் கரண்ட் ஃப்ளோவர் கிடையாது. 1 மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்குது, 2ல் கரண்ட் ஃப்ளோ கிடையாது. ஆனால் இந்த 1ல் ஃப்ளோ கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கும் கிடைக்கும், நம்பர் 2ன்றதுக்கும். அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். அந்த கரண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும், அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி இது டிஎம்எஃப் உங்களுக்கு 2 அப்படின்ற கையில் உங்களுக்கு கிடைக்கும். 2ன்ற அப்படின்ற சொலனாய்டே கிடைக்கும். ஸோ இதில் 5B = MI. இது I வந்து இதில் மட்டும்தான் ஃப்ளோ, I1 இருக்குங்க, I1. இதில் வந்து M நமக்கு எதுக்கு ஃப்ளக்ஸ் நம்ம 2க்கு தான் எனக்கு வேணும். இப்போ நான் 2க்கு தான் கண்டுபிடிக்க போகிறேன். 2ல் எனக்கு கரண்ட் ஃப்ளோ கிடையாது, இதில் மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஸோ I நான் இப்படி தான் போடணும், I1 தான் போடணும். ஏன்னா I1 தான். இந்த M எப்படி இருக்கணும்னா 2-1, ஏன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு 1. ஏன்னா ஐயில் தான் ஃப்ளோ ஆகுது, ஐ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 1 வருஷம் உனக்கு ஐயில் உனக்கு எவ்வளோ கரண்ட் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு நம்பர் 1ல் உள்ள காயிலில் உள்ள சொலனாய்டில் எவ்வளோ கரண்ட் சேஞ்ச் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உனக்கு நம்ம காயில் 2ல் இந்த சொலனாய்டு 2ல் உனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆக போகுது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ 5 = M21 I1. இது M மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1. இதோட மியூச்சுவல் இண்டக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு 1 அண்ட் I1 இப்படி தான் இருக்கணும். நம்ம 5 என்ன படிச்சிருக்கோம்? 5 சேம் NBA. ஆனால் இதான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குல்ல, NBA. Bனா என்ன? μ0 Ni. அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு இதில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ I1. இந்த N வந்து இதில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1 வச்சுருக்கோம். இந்த நம்பர் 2ல் உள்ள டர்ன்ஸ் வந்து N2. நம்பர் 1ல் போகிற டர்ன்ஸ் வந்து N1 வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டிஃபர் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் நம்ம. அண்ட் இதோட ஏரியா R2, இதோட ரேடியஸ், இதோட ரேடியஸ் R1. ஓகே, பெரிய சொலனாய்டு 1 இருக்குல்ல, அதோட ரேடியஸ் R1, சின்ன சொலனாய்டோட ரேடியஸ் R2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரண்ட் 1ல் கிடைக்கிறத வச்சு தான் டிபெண்ட் பண்ணுது. ஸோ μ0 Ni. அண்ட் ஏரியா வந்து உங்களுக்கு 2 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2ல் என்ன ஏரியாவோ அந்த ஏரியா நம்ம எடுத்துக்கணும் இன்ட்டு. ஸோ இது எப்படி எழுதலாம்னாக்கா μ0 N1 I1 /L. ஏன் N1 போகிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொலனாய்டு 1ல் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிது. சொலனாய்டு 1ல் தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எல்லாமே உங்களுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸு கரண்ட் எல்லாமே உங்களுக்கு சொலனாய்டு 1ல் டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஸோ B = μ0 N1 I1 /L. அண்ட் ஏரியா உங்களுக்கு சொலனாய்டு 2 டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு சொலனாய்டு 2 தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதில் என்ன ஏரியாவோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஸோ R2² ஏரியா. இங்கே ஒரு எண்ணு போட்டுருக்கீங்களே, அது எந்த எண் அப்படின்னு கேட்டாக்க நம்ம 5-2க்கு தான் கண்டுபிடிக்கிறோம். 5-2 கண்டுபிடிக்கிறனால நம்ம அது சொலனாய்டு 2ல் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குன்றத தான் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம சொலனாய்டு 2ல் உள்ள ஏரியாவும் சொலனாய்டு 2ல் உள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் நம்பர் 1க்கு எடுக்கிறேன். நம்பர் 1ல் தான் கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகுது, அதனால் நம்ம 1ல் எடுத்துக்கிறோம். ஸோ N2 B1 A2 தான் நமக்கு 5-2ஓட வேல்யூ. மறந்துடாதீங்க, நான் கொஞ்சம் புரியுதுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டா சம்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நம்ம 5-2 எப்படி எழுதலாம்னாக்கா N2 இன்ட்டு B எவ்வளோ μ0 N1 I1 /L. μ0 N1 I1 /L இன்ட்டு πr2². ஸோ இதை எப்படி எழுதலாம்னாக்கா 5-2 = μ0 N1 N2 πr2² /L இன்ட்டு I1. இதை கம்பேர் பண்ணலாமா? 5-2 = M21 I1 போட்டிருக்கோம். 5-2 இந்த வேல்யூ இன்ட்டு I1. ஸோ M21ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. M21 = μ0 N1 N2 πr2² /L. இவ்வளோதான். ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப் காயில்
சொல்லலாம் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1ஓட வேல்யூ இருக்கான். புரிஞ்சுட்டு நம்புகிறேன். சம்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு அப்படியே எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதோட நம்ம கான்செப்ட் முடிச்சுக்கலாம். டேரெக்டாக இப்போ சம் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே JEE 2025 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் கொஸ்டினில் பொறுத்தவரைக்கும் கிவனாக கன்சிடர் I1 and I2 are the currents flowing simultaneously in two coils 1 and 2 respectively. இங்கே ஒரு காயில் இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குது, ரெண்டு காயில் இருக்குது. இதில் I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இதில் I2 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதோட நேம் காயில் 1, இது காயில் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. If L1 equal to self inductance of coil 1, coil 1 ஓட self inductance L1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். And M12 is a mutual inductance of the coil 1 with respect to 2. நம்ம பார்த்தோம்னா M12 னா mutual inductance of 1 with respect to 2. ஓகே தானே? Then value of induced EMF in coil 1 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, சிம்பிள். E1 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. E1 equal to what? ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு E வேணும்னா நமக்கு E கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கோம். E ஈக்குவல் டு d∅v/dt. ஸோ நமக்கு ஃப்ளக்ஸ் தேவைப்படுங்க. L1 M12 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் E தான் கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸ் போது எவ்வளோ கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு செல்ஃப் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிப்போம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் அதெல்லாம் ஃப்ளக்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்கிறாங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸில் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன வச்சுப்போம். LI. இதில் நமக்கு காயில் 1 தான் நம்ம பார்க்குறோம். ஃப்ளக்ஸ் நம்ம 1க்கு தான் பார்க்குறோம். ஸோ LIனாக்க L1 இதில் ஃப்ளோவாக இருக்கிறாங்க தான் E1. ஏன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் இன்னொன்று எதையுமே டிபெண்ட் பண்ணி வராது. இப்போ நம்ம நம்பர் 1 பார்க்குறோம்னா அதில் ஃப்ளோவாக கரண்ட் மூலமாக கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டினால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும்ல. ஸோ இதில் ஃப்ளோவாக கரண்ட் சேஞ்ச் ஆகினாக்கா இதுக்குள்ள இதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற EMF தான் செல்ஃப் இண்டக்டன்ஸில் நமக்கு வரும். ஸோ அப்படி இருக்க நமக்கு L1 I1 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பார்த்தோம்னாக்க ∅1 ஈக்குவல் டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. ஏன்னா நம்ம இதுதான் 1 தான் பார்க்க போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு 2 நம்ம M12 எழுதியிலே வருது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2. ஸோ வித் 2வை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு 1ஓட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வருது. ஸோ 2ல் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா I2 அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸில் கிடைக்கிற ஃப்ளக்ஸ் எவ்வளோ, மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் கிடைக்கிற ஃப்ளக்ஸ் எவ்வளோ. ஸோ இதில் கிடைக்கிற EMF எவ்வளோ. E ஈக்குவல் டு d∅1/dt ஈக்குவல் டு L1 di1/dt. புரியுதா? இந்த மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் அப்போ போட்டுறேன். அண்ட் இதில் கிடைக்கிற EMF எவ்வளோனாக்கா E ஈக்குவல் டு -d∅1/dt ஈக்குவல் டு இதில் M1 கான்ஸ்டன்ட் M12 -M12 di2/dt. ஸோ நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் மூலமாக செல்ஃப் மூலமாக உங்களுக்கு இவ்வளோ இன்டியூஸ்ட் EMF கிடச்சிருக்கு -LdI/dt அப்படின்ட்டு. அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மூலமாக -M12 di2/dt அப்படின்ற EMF உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்தோம்னாக்க நமக்கு ரெண்டோட EMF கிடைக்குது. செல்ஃப் இண்டக்ஷன் மூலமாக நமக்கு EMF கிடைக்குது, மியூச்சுவல் இண்டக்ஷன் மூலமாக நமக்கு EMF கிடைக்குது. ஸோ ஓவரால் EMF நமக்கு எவ்வளோ கிடைக்குதுனாக்க ரெண்டோட ஓகே ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். செல்ஃப் இண்டக்ஷனால் கிடைக்கிறது, மியூச்சுவல் இண்டக்ஷனால் கிடைக்கிறது. ஸோ -L1 di/dt ப்ளஸ் -M12 di2/dt. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் இது ஒரு நேரத்தை புரியும் நினைக்கிறேன். நேரத்தை மென்ஷன் பண்ணலாமா. ஸோ ஈக்குவல் டு -L1 di/dt -M12 di2/dt தான் நமக்கு கிடைக்கிற EMF ஃபார்முலா, EMF வேல்யூ. ஓகே,
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, ஏ காயில் ஆஃப் ஏரியா ஏ, ஒரு காயில் இருக்கு, ஏரியா வந்து ஏ கொடுத்தாங்க, அண்ட் n டர்ன்ஸ், n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு, is rotating with angular velocity omega in a uniform magnetic field about an axis perpendicular to B. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, நம்ம B இன்வெர்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோம். இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B, யூனிஃபார்ம் சொல்லிக்கோங்களா? ஓகே, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B இருக்கு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி உள்நோக்கி போகுது, உள்நோக்கி போகுது. இதுக்கு பெர்பெண்டிகுலரான டைரக்ஷனில் நமக்கு பெர்பெண்டிகுலரான டைரக்ஷனில் நமக்கு இது காயில் வந்து ஒமேகா அப்படின்ற ஆங்குலர் வெலாசிட்டியில் உங்களுக்கு டேர்ன் ஆகுது. ஸோ இது நம்ம ஏசி ஜெனரேட்டரில் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான், இப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுது. நமக்கு ஒமேகா சாரி, நம்ம இந்த காயில் வந்து இந்த ஒமேகா அப்படின்ற வெலாசிட்டியில் ஆங்குலர் வெலாசிட்டியில் உங்களுக்கு டேர்ன் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கையில் என்ன கேட்டுருக்காங்கனாக்கா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஃபைன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. magnetic flux phi and the induced EMF E across it at an instant when B is parallel to the plane of coil. இது வந்து நம்ம ஏசி ஜெனரேட்டர்ல நம்ம படிச்சது. ஆனால் கொஸ்டின்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கனாக்க, B வந்து காயிலுக்கு பேரலா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கக்கூடாது. சாரி, நம்ம ஏசியில் படிக்கையில் தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட்டில் அவுட்வர்ட் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நமக்கு காயிலோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் நமக்கு சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். என்ன டிஃபரன்ஸாக இருக்கும்? B is parallel to plane of coil ஒரு கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கரெக்டாக நோட் பண்ணியானோம். அதாவது இதுதான் ஒரு காயில், இதான் ஒரு காயில் எடுத்தீங்கன்னாக்க நமக்கு B வந்து இந்த டைரக்ஷனில், அது பேரலான டைரக்ஷன்லேயே ஃப்ளோ ஆகுது, இந்த மாதிரியே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கையில் அதுக்கு பிக்கு பெர்பெண்டிகுலரான டைரக்ஷன்னா இப்படி எடுத்துக்கலாமா? இதுதான் B இந்த டைரக்ஷனில் போகுது. அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனாக இந்த டைரக்ஷனா, இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு ஒரு ஆக்சிஸாக வச்சு உங்களுக்கு இது ரொட்டேட் ஆகுது. அதான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸில் வச்சு இது வந்து இப்படி சுற்றுது. ஐ மீன் இதான் காயில்னாக்க இந்த மாதிரி சுற்றுது, இந்த மாதிரி சுற்றுது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஏரியா வெக்டர் என்ன? இதான் காயில், இதான் காயில். காயிலோட பிளேனுக்கு வெளியே வர்ற அவுட்வர்டு ஏரியா தான் அவுட்வர்டு வெக்டர் தான் ஏரியா வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். இதான் காயில்னாக்கா காயிலுக்கு இதான் ஏரியா வெக்டர். அவனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் போகுது. ஸோ ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ? பெர்பெண்டிகுலராக இருக்கா ரெண்டுமே. இது இந்த டைரக்ஷனில் போகுது, இது இந்த டைரக்ஷனில் வருது. ஸோ ரெண்டு பெர்பெண்டிகுலராக இருக்கனால ரெண்டோட ஆங்கிள் 90 டிகிரி. angle between area vector and field magnetic field vector equal to 90 degree. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம இது ஏசி ஜெனரேட்டர் ஃபார்முலா தான். அதில் ஃபை என்ன சொல்லியிருக்கோம்னாக்க, NBA cos omega t, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஃபார்முலா பார்த்தோம். அண்ட் EMF equal to NBA ஒமேகா sin ஒமேகா t அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல நமக்கு ஒமேகா டீன்றது வந்து நமக்கு ஆங்கிள். இந்த ஒமேகா டீன்னு எடுத்துக்கலாம், இந்த டீட்டான்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆங்கிள் பிட்வீன் A and B, அதாவது B வெக்டருக்கும் A வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ காஸ் 90 எவ்வளோ வரும் உங்களுக்கு? காஸ் 90னா 0வா? ஸோ உங்களுக்கு பை ஈக்குவல் டு NBA cos 90 equal to NBA of 0 equal to 0 வரும். ஸோ பையோட உங்களுக்கு 0 வருது இந்த இடத்துல. அதுவே நம்ம EMF கண்டுபிடிச்சோம்னாக்க equal to NBA ஒமேகா sin ஒமேகா t. ஒமேகா தீட்டா எடுத்துதான் சொல்றேன். இப்போ தீட்டா எடுத்துருந்தீங்க. ஆங்கிள் எவ்வளோ? தீட்டா ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. ஸோ sin 90 உங்களுக்கு 1 கிடைக்குமா? ஸோ NBA ஒமேகா
omega 1 equal to NBA omega. ஸோ உங்களுக்கு ஃப்ளக்ஸு 0வாக இருக்குது, ஆனால் கிடைக்கிற இன்டியூஸ் இஎம்எஃப் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்குது, NBA ஒமேகா அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ இதான் ஆன்சர் நமக்கு. ஃப்ளக்ஸு எவ்வளோ கேட்டிருக்காங்க, இஎஃப் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸோட வேல்யூ 0 கிடைக்குது. பிகாஸ் ஆங்கிள் பிட்வீன் A and B வந்து உங்களுக்கு பர்பெண்டிகுலர் 90 டிகிரி, அதாவது பர்பெண்டிகுலராக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃப்ளக்ஸ் 0வாக இருக்குது. இன்டியூஸ் இஎம்எஃப் நமக்கு NBA அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா ரெண்டோட ஆங்கிள் 90 டிகிரினால sin 90 ஒன்றா இருக்குது. அதனால் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, a uniform magnetic field of 0.4 Tesla. magnetic field ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.4 Tesla. acts perpendicular to the circular copper coil 20 cm in radius. இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஒரு காயில் எடுக்கிறேன், சர்க்குலர் காயில், அதோட ரேடியஸ் வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The disc is having a uniform angular velocity of 10 pi radians about an axis centered through its center and perpendicular to the disc. டிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அண்ட் சென்டரில் பாஸ் ஆகணும்னாக்கா இது இந்த டேரக்ஷனில் இப்படி ஒமேகா அப்படின்ற டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க புரியுதா? இதான் பிளேன் டிஸ்க்கு, சாரி டிஸ்க்கு பெர்பெண்டிகுலர்னா என்ன? இதான் டிஸ்க்னு வச்சுக்கிறோம், இதுதான் டிஸ்க்கு, இந்த உலகம் இதான் டிஸ்க்னு வச்சுக்கிறோம். டிஸ்க்கு பெர்பெண்டிகுலர்னா டிஸ்கோட பிளேனுக்கு இதுதான் பெர்பெண்டிகுலர் இதானே. பெர்பெண்டிகுலரை சென்டர் ஆக்சஸாக வச்சு சென்டரில் சுற்ற சொல்கிறாங்க, அதாவது இந்த டேரக்ஷனில். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுமா உங்களுக்கு பிளேன்? அதான் இந்த இடத்துல நான் எப்படி வரைஞ்சிருக்கேன், ஒமேகா அப்படின்றது இந்த மாதிரி சுற்றுற மாதிரி வரைஞ்சிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்க் வந்து ஒமேகான்ற ஆங்குலர் வெலாசிட்டியில் இந்த மாதிரி மூவ் ஆகுது. about an axis through its center and perpendicular to the disc. இதை சொன்னேன் நான். So what is the potential difference between axis of disc and the rim? பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம ஒரு ராடு டிஸ்க் வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த மாதிரி ஒமேகா மூலமாக நம்ம அதாவது 2 விதமாக நம்ம பார்த்துருக்கோம். பிளேனே உங்களுக்கு இந்த மாதிரி திரும்பிச்சு அப்படின்னாக்க இது ஏசி ஜென்ரேட்டர் ஃபார்முலா. E is equal to NBA ஒமேகா sin ஒமேகா t, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு டிஸ்க் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி தான் மூவ் ஆகுது, அல்லது ஒரு ராடு இந்த மாதிரி தான் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம E ஃபார்முலா என்ன பார்த்தோம்னாக்கா half b ஒமேகா r ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ரெண்டு வித்தியாசம் புரியுதா? இந்த மாதிரி ரொட்டேட் ஆனால் ஈக்குவல் டு NBA ஒமேகா sin ஒமேகா t. இந்த மாதிரி ரொட்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு E வேல்யூ half b ஒமேகா r ஸ்கொயர். ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு இந்த மாதிரி தான் மூவ் ஆகுது. ஸோ நம்ம இன்டியூஸ் டீம் ஆஃப் கேட்டிருக்காங்க, நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் இங்கே தான் இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு half b ஒமேகா r ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு b கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஒமேகா வேல்யூ 10 pi radians, omega equal to 10 pi radian per second கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் நம்மகிட்ட இருக்குது r equal to 20 cm. அப்போ டேரெக்டாக கால்குலேட் பண்ணிடலாமா? half b omega ஸ்கொயர்னாக்க 1/2 into 0.4 into 10 pi into 20 × 10⁻² the whole square. இந்த 10⁻² போகிறதுக்கான காரணம் சென்டிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர்னா எவ்வளோ? 100 சென்டிமீட்டரா? அப்போ 1 சென்டிமீட்டர்னா 10⁻² மீட்டரா? ஏன்னா 0 எப்படி இருக்குது, நான் 1/100 போவீங்க. 1/100 மீட்டர் ஈக்குவல் டு 10⁻² மீட்டர், இந்த மாதிரி அர்த்தம். ஸோ நான் இந்த சென்டிமீட்டர் இருக்கிறத SI யூனிட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 10⁻² போட்டிருக்கேன். இந்த ஸ்கொயர் இருக்கனால 20 × 10⁻² the whole square. ஸோ கால்குலேட் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபைனல் ஆன்சர் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டாக 0.25 வோல்ட் வரும் அப்ராக்சிமேட்டாக. ஓகே, நம்ம எல்லாம் பார்த்த கொஸ்டின்ஸ் அப்படியே டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் JEE மெயின்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இண்டக்டன்ஸ் வந்து 12 வோல்ட் வந்து ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 வோல்ட் 12 ஓம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், ஆனால் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு கொடுத்துருந்தாங்கனாக்கா அது பேர் ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவோம். ரியோஸ்டாட்னா அர்த்தம் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இது நீங்கள் லேபில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரியோஸ்டாட்னாக்கா அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு டேரெக்டாக ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, வேறு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன ரெசிஸ்டன்ஸோ அதே வேல்யூ தான். ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும், ஒரு ரேஞ்ச் வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேபி ஒரு 0 to 12 இருக்கலாம், இல்லை 10 to 20 இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பேர் ரியோஸ்டாட் சொல்லுவோம். அதான் இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ கொஸ்டினை பார்ப்போம். இந்த கிவன் சர்க்யூட் the sliding contact is pulled outwards such that electric current in the circuit changes at the rate of 8 ampere per second. இந்த இதில் 8 ampere per second அப்படின்ட்டு கரண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அதில் வந்து அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டன்ட்டில் உங்களுக்கு 6 = 12 ஓம். இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னு ஆருக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ நிற்காது, மாறிக்கிட்டே, அதாவது நமக்கு வேறு நேரத்தில் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டன்ட்டில் நமக்கு 6 = 12 ஓம்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி எடுக்கலாம். 6 = 12 ஓம். இது வந்து 3, இது ஒரு கரண்ட்டை I, இது 12A. இது வந்து சேஞ்சிங் கரண்ட் 10 ampere per second அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐயோட வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம கிர்ச்சாஃப்ல நம்ம கரண்ட் யூஸ் பண்ண மாதிரி கிர்ச்சாஃப்ல இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். கிர்ச்சாஃப்லானா என்ன? இந்த நேஷனில் இப்போ நம்ம இந்த நேஷனில் போகிறோம்னா வச்சுக்கோங்க, கிர்ச்சாஃப்ல அப்படி கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லால இந்த பொட்டன்ஷியல், இந்த பொட்டன்ஷியல், இந்த பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 வரணுமா? ஸோ இங்கேருந்து இது லோயர் பொட்டன்ஷியல் மைனஸ், இது அப்பர் பொட்டன்ஷியல், இது ஹையர் பொட்டன்ஷியல். லோயர் டு அப்பர் போச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 12 அப்படின்னு எழுதுறேன். இது பொட்டன்ஷியல் இருக்குது. சரி, இது ஓம்ஸ் போடலாம் சார். ஆம்ஸ் போட்டுருக்கேன். வோல்டேஜ் இது 12 வோல்ட். அடுத்து இங்கே உள்ள வோல்டேஜ் பார்க்கணும். நம்ம இங்கே உள்ள வோல்டேஜ் நமக்கு எப்பயுமே ஒரு இண்டக்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் வர ஆக்ட் பண்ணும். ஐ மீன் நமக்கு வோல்டேஜை குறைக்கும். அதனால நம்ம இஎம்எஃப் கூட -d5/dtன்னு போகணும். சாரி, -dLIV/dt போகணும். -LDIV/dt சாரி, E = -LDIV/dt. அப்போ கரண்ட்டை குறைக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த ரேஷன் நம்ம போகையில் மைனஸ் எல்லோட வேல்யூ 3 dIV/dt. அதாவது dIV/dtனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் கொடுத்துருக்காங்க 8 × 8 மைனஸ் சார் இதில் என்ன சொல்ல வரேன்னாக்க ஈயோட வேல்யூ -LDIV/dtயா. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து இங்கே போகையில் பாசிட்டிவ் தான் போகும் உங்களுக்கு. ஸோ எங்கேருந்து இங்கே போகையில் உங்களுக்கு மைனஸ் ஆகும். மைனஸ் இந்த இஎம்எஃப், இந்த E = -dL/dt இப்படி தான் நோட் பண்ணணும். சார் நான் எதில் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தேன். முதல் இந்த லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் போகிறோம்னா நம்ம பாசிட்டிவ் எடுக்கிறோம். அப்புறமா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் போகிறதுனால இது நெகட்டிவ் எடுக்கிறோம். ஸோ இந்த +12 மைனஸ் இந்த வேல்யூ என்னன்னாக்க -LDIV/dt. ஸோ -388 12 minus 388 அண்ட் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் தான் ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ 12 இந்த ஃப்ளோ கரண்ட் என்ன? ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம எப்படி வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னாக்கா ஓம்ஸ் லா படி V = IR தானே. ஸோ கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 12 × I = 0. இதான் நமக்கு கிர்ச்சாஃப் லா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ஸோ 12 + 24 -12I = 0. இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ? 26. இப்போ இது -12I அந்த சைடு கொண்டு போனால் +20I = 12I.
which implies I equal to 36/12 equal to 3 கிடைக்கும். 3 amps current இருக்குன்னா ப்ரோவாக இருக்கும். இப்படி தான் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதில் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் பற்றி ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பாயிண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் என்ன பாயிண்ட் கரெக்ட், நான் 5 பாயிண்ட் வச்சுக்கிறேன். த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் டிபெண்ட்ஸ் ஆன் இட் ஜாமெட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ்னாக்க எல்லோட வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் ஜாமெட்ரி. கரெக்டாக தப்பா? நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம், எல்லோட வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் ஷேப், சைஸ் அண்ட் பெர்மியபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல். இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி வரும். இது நம்ம இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியாது, அது மெட்டீரியலுக்குரியது தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஷேப் அண்ட் சைஸ் டிபெண்ட் பண்ணி வருது, அதோட ஜாமெட்ரி டிபெண்ட் பண்ணிட்டு அர்த்தம். ஜாமெட்ரி ஷேப் அண்ட் சைஸ் தானே, ஜாமெட்ரி டிபெண்ட் பண்ணி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கு கரெக்ட். செல்ஃப் இண்டக்டன்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம். இது ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். நம்ம சொல்லியிருந்தோம் செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து எல்லோ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப், size and permeability. ஏன் அப்படி சொல்றேன்னு புரியுதா? ஏன்னா எல்லோட வேல்யூ உங்களுக்கு என்ன செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல படிச்சோம். செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல எல்லோட வேல்யூ mu naught n square a by l. mu naught பெர்மியபிலிட்டி டினோட் பண்ணுது. ஸோ n வந்து பெர்மியபிலிட்டி டினோட் பண்ணி வருது, டிபெண்ட் பண்ணி வருது. அண்ட் n ஸ்கொயர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டிபெண்ட் பண்ணி வருது. ஸோ இது அது ஷேப்ல அண்ட் சைஸ் ஏரியா டிபெண்ட் பண்ணி வருது, ஷேப் அண்ட் சைஸ் எல்லாத்தையும். ஸோ உங்களுக்கு எல்லோட வேல்யூ ஷேப், சைஸ், பெர்மியபிலிட்டி மூணையுமே டிபெண்ட் பண்ணி வருது. அப்படி இருக்கிற செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ராங், பி ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, புரிஞ்சா? ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பி ஸ்டேட்மெண்ட் ராங். சி ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்போசஸ் செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்போசஸ் எனி சேஞ்ச் இன் த கரண்ட் இன் அ சர்க்யூட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நம்ம செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இல்லை, பொதுவாக இன்டியூஸ்டு இஎம்எஃப்னாலே ஒரு சேஞ்ச் இன் கரண்ட்டை அப்போஸ் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா லென்ஸில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் ஒரு நிமிஷம், லென்ஸ்லாம் இது கிட்டத்தட்ட லென்ஸ்லாம் மாதிரி. இப்போ இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. செல்ஃப் இண்டக்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் இந்த ரேஷனில் ஃப்ளோ ஆகாது. ஸோ இப்படி இந்த ரேஷனில் ஃப்ளோ ஆச்சுனாக்க நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு அப்போசிட் டேரக்ஷனில் கிடைக்கும். அப்போ தான் அந்த இடத்துல ஈக்குவலிபிரியம் கிடைக்கும் நமக்கு. ஒரு இந்த இடத்துல ஒரு ஒர்க் நடந்திருக்கு, அதை அப்போஸ் பண்ணுற விதமாக தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் இந்த டேரக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா இப்படி நம்ம போகையில் உங்களுக்கு இந்த டேரக்ஷனில் அப்படி வரும், அதை அப்போஸ் பண்ணுற விதமாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டேரக்ஷனில் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க, இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்போசஸ் எனி சேஞ்ச் இன் த கரண்ட் த காயில். ஸோ தட்ஸ் கரெக்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அண்ட் செல்ஃப் இண்டக்ட் ஃபோர் ஸ்டேட்மெண்ட் சி வந்து கரெக்ட். செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அனலாக் ஆஃப் மாஸ் இன் மெக்கானிக்ஸ். இந்த உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த எப்படி சொல்கிறதுனாக்க கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு half Li ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும். அதுவே இது வந்து இந்த இஎம்ஐயில் அண்ட் மெக்கானிக்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதில் ஐயும் வியும் அனலாக், எல்லும் எம்மும் அனலாக். எம்மு இது மெக்கானிக்ஸில் எம்மு எப்படியோ அது மாதிரி கைனமெட்டிக்ஸ் இது இஎம்ஐயில் எல்லு, மெக்கானிக்ஸில் வி எந்த மாதிரியோ அந்த மாதிரி கைனமெட்டிக்ஸில் ஐ. எனர்ஜி டென்சிட்டி பார்க்கணும்னா இப்போ தேவையில்லான்னு நினைக்கிறேன். அது பார்க்கணும் பார்ப்போம். எனர்ஜி டென்சிட்டினாக்கா U equal to half V by mu naught V square by mu naught இருக்கும். இதில் எனர்ஜினாக்கா half kx ஸ்கொயர் x 1 by k னா 1 by mu naught k, b னா x, k
by nu and d unlock to x. இந்த மாதிரி சின்ன சின்னது இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இஎம்ஐயில் எல்டி எந்த மாதிரி அந்த மாதிரி தான் மெக்கானிக்ஸில் நமக்கு எம். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அனலாக் ஆஃப் மாஸ் இன் மெக்கானிக்ஸ், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அண்ட் இ பார்க்கலாம். இ ஸ்டேட்மெண்ட்னா ஒர்க் நீட்ஸ் டு பி டன் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்டியூஸ்ட் எம்எஃப் இன் எஸ்டாப்ளிஷிங் த கரண்ட். இதான் நம்ம ஆர்டர் சொல்கிற பாயிண்ட் தான். ஒர்க் நீட்ஸ் டு பி டன் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்டியூஸ்ட் எம்எஃப் இன் எஸ்டாப்ளிஷிங் த கரண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நம்ம ஆர்டர் சொல்லியிருக்கோம். ஒர்க் வந்து அதுக்கு ப்ரொடியூசர் இஎம்எஃப்க்கு அகெயின்ஸ்டாக தான் நடக்கணும். அதனால தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நமக்கு இதில் வந்து ரீஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு, பாக்கி எல்லாமே கரெக்டு. இப்போ 6th கொஸ்டின் போய் பார்ப்போம். 6th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, rectangular metallic loop is moving out of a uniform magnetic field region to a field free region with a constant speed. Okay, when the loop is partially inside magnetic field, the plot of magnitude of induced EMF with time is given by. என்னன்னாக்கா ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்கு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரெக்டாங்குலர் லூப் வச்சுருக்கேன் நான். இதில் பார்ஷியலி இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் மூவிங் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்படி இருக்கையில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் மோஷன் இஎம்எஃப் பற்றி நம்ம படிக்க போகிறோம், பார்க்குறோம். ஸோ மோஷன் இஎம்எஃப் ஃபார்முலா என்னன்னாக்கா பிஎல்வி. அதில் என்னன்னாக்கா இந்த லென்த்து, இந்த எல். ஸோ பிஎல்வி இதில் பி வந்து யூனிஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஸோ பின்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு, வியும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க, ஒரு கான்ஸ்டன்ட்டு. இதில் அப்போ எல்லுன்றது சேஞ்ச் ஆகாது நமக்கு. இந்த எல்லு தான் நமக்கு எவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு இந்த எல்லு தான் இருக்கும். ஸோ இந்த எல்லு கான்ஸ்டன்ட். ஸோ இ வந்து எதை கொண்டு சேஞ்ச் ஆகாது, எதை டிபெண்ட் பண்ணி வரல. இது எல்லாமே கான்ஸ்டன்டாக இருக்கு. இ வழி ஒரு கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். இயும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா உங்களுக்கு பி கான்ஸ்டன்ட், எல் கான்ஸ்டன்ட், பி கான்ஸ்டன்ட் வந்து பி ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ நமக்கு பிளாட் the plot of magnitude of induced EMF with time is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. induced EMF versus time graph உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன் இ வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதில் எதையுமே டிபெண்ட் பண்ணி வரலனாக்கா இ வெர்சஸ் டி கிராஃப் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் உங்களுக்கு இஎம்எஃப் கிடைக்கும். ஏன்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உங்களுக்கு டைமை டிபெண்ட் பண்ணி வரல, இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, क्वेश्चन पढ़ा. ஒரு 15 இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 2 சென்டிமீட்டர் பெர் செகண்டில் ஒரு ஸ்கொயர் லூப் இருக்குது. 15 சென்டிமீட்டர் சைடு, 15 சென்டிமீட்டர் சைடு, அதாவது இங்கே ஸ்கொயர்னால் எல்லா சைடும் 15 சென்டிமீட்டர் அண்ட் 2 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றதுல மூவ் ஆகுது. ஃப்ரண்டேஜ் enters 50 சென்டிமீட்டர் wide magnetic field at t equals 0. t equals 0ல ரெண்டுக்கும் ஃப்ரண்டேஜுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி ஃப்ரண்டேஜ் enters 50 சென்டிமீட்டர் wide magnetic field. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வைடு வித்து தான் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. at time t equals 0. The value of induced EMF at time t equal to 10 அப்படின்ற கீழே உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது 15 சென்டிமீட்டர் சொல்லியிருக்குமா?
டைம் t = 10 செகண்ட்ஸ் போகையில் அவங்களுக்கு இந்த மொத்த ஸ்கொயர் லூப்புமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே போயிடும். நம்ம இந்த மாதிரி தான் படிச்சிருக்கோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு மோஷன் ஈவெண்ட் தான் இது. ஏன்னா உங்களுக்கு கிளாஸில் மூவ் ஆகும்போது மோஷன் ஈவெண்ட்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. மோஷன் ஈவெண்ட்டில் நமக்கு இஎம் வெளியே இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே ஒரு கண்டக்டர் வச்சுருக்கோம். கண்டக்டர் மூவ் ஆகும் போக உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். எக்ஸ்பிரஷன்ஸ் அதிகபட்சிட்டே இருக்கும். அதனால் அது மூலம் உங்களுக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கல. ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இஎம்எஃப் கிடைக்கும். இந்த மாதிரி மோஷன் இஎம்எஃப்லாம் படிச்சிருப்போம். இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா உங்களுக்கு இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டு வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வெளியே இருக்குது. இந்த எண்டு மட்டும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த இதில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இதில் ஒரு பொட்டன்ஷியல், இந்த இருக்கிற பொட்டன்ஷியல் தான் உங்களுக்கு பிஎல்பி இந்த மோஷன் ஈவெண்ட் ஃபார்முலா தான். இந்த பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே ஒரு வேறு பொட்டன்ஷியல் இருக்கும். அதுவே இந்த கொஸ்டின் படி பார்த்தாக்க t = 10 செகண்ட்ஸ், இது வந்து t = 0 செகண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. t = 10 செகண்ட்ஸ் வாங்குறப்ப மொத்த ஸ்கொயர் லூப்புமே உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு t = 10 செகண்ட்ஸில் இந்த மாதிரி வந்து நிற்கும். இந்த மாதிரி நிற்கையில் உங்களுக்கு எந்த பாட்டுமே வெளியே இல்லை, எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இது பார்த்தாலும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். இந்த இடத்துல E = BLB இருக்கும், இங்கே E = BLB இருக்கும். ரெண்டு எண்ட்லையும் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கிறனால உங்களுக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் வேல்யூ 0 வந்துடும். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே கிடையாது. இது மைனஸ் இது போட்டால் உங்களுக்கு BLB - BLBனா உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ இன்டியூஸ் இஎம்எஃப் உங்களுக்கு கிடையவே கிடையாது, 0. முக்கியமாக நம்ம சொன்னால் எப்போ இந்த மாதிரி பாசிபிள்னாக்கா இன்டியூஸ் இஎம்எஃப் எப்போ 0னாக்கா உங்களுக்கு மொத்த ஸ்கொயர் லூப்புமே மொத்த அந்த காயிலே மொத்த லூப்புமே உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால உங்களுக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் 0 வந்துடும். ஓகே, ஒரு முக்கியமான கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 8 கொஸ்டின், இன்னும் 2 கொஸ்டின் 10 கொஸ்டின் நம்ம முடிச்சுக்கலாமா? இது என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா ஒரு ஸ்கொயர் லூப் இருக்குது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதோட 4 எண்ணுக்கு பேர் இருக்குது. P, Q, R, S அப்படின்னு 4 பேர் இருக்குது. இந்த ஸ்கொயர் லூப்பில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 10 டர்ன்ஸ் இருக்குது. n = 10 டர்ன்ஸ், மொத்தம் 10 டர்ன் கொண்ட அந்த லூப் இது ஸ்கொயர் லூப். அண்ட் இதோட ஏரியா வந்து எவ்வளோனாக்க A = 3.6 × 10⁻³ மீட்டர் ஸ்கொயர். ரெண்டு ஏரியாவும் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. R = 100 Ω. இதோட ஸ்கொயர் லூப்போட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. and is slowly and uniformly being pulled out of a uniform magnetic field அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டிலேருந்து ஒரு யூனிஃபார்மாக ஸ்லோவாக இந்த லூப் வந்து இழுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா V = 0.5 டெஸ்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஒர்க் டன் எவ்வளோ வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். இதை வெளியே இழுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் 1 செகண்ட் டைமும் கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட், 1 செகண்டில் நம்ம வெளியே இழுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளியே இழுக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில், புரியுதா? ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஓகே, வெளியே எடுத்துக்கணும். குறிப்பிட்ட வெலாசிட்டியில் நம்ம வெளியே இருக்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து இந்த ஸ்கொயர் லூப்பை இழுக்கிறோம், ஒரு வெலாசிட்டியில் இழுக்கிறோம். மூவ் ஆகுதா? மூவ் ஆனால் என்னது? மோஷனல் இஎம்எஃப் டக்குன்னு ஞாபகம் வரணும். ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு மோஷனல் இஎம்எஃப் ஞாபகம் வரணும். மோஷனல் இஎம்எஃப்பில் E வேல்யூ என்ன? E = BLB. நமக்கு கேட்டிருக்கிறது என்ன? ஒர்க் டன் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் நம்ம எப்படி எழுதலாம்? பவர் பை டைம்னு எழுதலாமா? ஒர்க் பவர் இன்ட்டு டைம் எழுதலாமா? ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் தான் நமக்கு பவர்னு படிச்சிருக்கோம், நம்ம மெக்கானிக்ஸே படிச்சிருக்கோம். P = W/time. ஓகே, ஸோ இப்போ W = P in time எழுதிக்கலாம் நம்ம.
அந்த மோஷன் லோஃபில் ஈக்குவல் டு பிஎல்பின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ அதில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு என்பிஎல்பி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்ல. ஸோ I ஈக்குவல் டு என்பிஎல்வி பை ஆர், ஏன்னா I ஈக்குவல் டு இ பை ஆர் ஓம்ஸ் அப்படி. அண்ட் தென் force equal to BIL equal to n square B square L square V by R. So P is equal to n square, F equal to FV equal to n square B square L square V square by R. This is power formula. And then இதில் நமக்கு பி ஸ்கொயர் இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம நோட் பண்ணி ஆகணும். பி நம்ம கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. ஆனால் பி நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்க பி ஈக்குவல் டு எல் பை டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா கைனோமிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். பி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் எழுதிக்கலாம் நம்ம லாஸ்ட் இயர். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயரை எல் ஸ்கொயர் பை பி டி ஸ்கொயர் எழுதலாம். அப்போ பி ஈக்குவல் டு எல் பை டினா பி ஸ்கொயரை எல் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இன்ட்டு எல் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் by R. So இதான் நம்ம பவர் எப்படி எழுதணும். ஸோ நம்ம ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் ஈக்குவல் பவர் டாட் டைம், W ஈக்குவல் டு பவர் டாட் டைம் ஈக்குவல் டு n ஸ்கொயர் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டி ஸ்கொயரோட L பவர் 4 பை R டி ஸ்கொயர் இன்ட்டு டைம். பவர் வழி எழுதிட்டோம், அதுக்கு டைம் எழுதணும். இன்ட்டு டைம் ஒரு டி கேன்சல் ஆகிடும். ஸோ n ஸ்கொயர் பி ஸ்கொயர் L பவர் 4 பை R டி தான் ஒர்க் டன் ஃபார்முலா. இந்த ஸ்கொயரில் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இழுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணோம்னாக்கா இவ்வளோ ஒர்க் பண்ணணும். n ஸ்கொயர் பி ஸ்கொயர் L பவர் 4 R பை டி அப்படின்ற ஒர்க் நம்ம பண்ணணும். எல்லா டேட்டாவுமே இதில் இருக்குது. நம்ம பூரா சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு நம்மளோட வேலையை கிடச்சிடும். அவ்வளோதான் சம். இப்போ 9th சம் பார்க்கலாம். நம்ம 9th சம் என்ன சொல்லியிருக்காங்க, சின்ன கொஸ்டின் தான் அது. இன் அ காயில் the current changes from -2 to +2. -2 ஆம்ஸ்லேருந்து +2 ஆம்ஸுக்கு கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அண்ட் இன்க்ரீசஸ் த EM of 0.1 volt. Find the self inductance of a coil. L equal to what கேட்டாங்க. நம்ம ஃபார்முலா தெரியும். L equal to mod of E by dAB dt. சார் இது கொஸ்டின் சொல்ல வரேன். in 2 seconds 0.2 செகண்ட்ஸில் இதெல்லாம் நடக்குது. ஸோ L equal to dAB dt. dAB dt என்ன? சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு அர்த்தம். சேஞ்ச் ஆஃப் கரண்ட்னா கரண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, -2 to +2. ஸோ 2 - -2 ஹையர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ, ஹையர் வேல்யூ எழுதிட்டு மைனஸ் லோயர் வேல்யூ -2 பை டைம். டைமோட 0.2 செகண்ட்ஸ். ஸோ 2 - -2 அப்படி இதெல்லாம் 4 by 0.2 ஈக்குவல் டு எவ்வளோ, ரெண்டே 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 40/2 வருமா, ஈக்குவல் டு 20. ஸோ dAB dt வேல்யூ 20, ஈயோட வேல்யூ 0.1 கொடுத்துருக்காங்க. ஸோ L ஈக்குவல் டு 0.1 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 0.1/20னா ரெண்டே 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1/200. ஸோ 5 × 10⁻³ இது எப்படி எதுவும் புரியுதா? இப்போ மேலே 5 மல்டிப்ளை பண்ணிங்களே 5/1000 வருமா, 1/1000 10⁻³ எழுதிக்கலாம்ல. ஸோ 5 × 10⁻³ இது செல்ஃப் இண்டக்டன்ஸோட எஸ்ஐ ஹென்ரின்னு போடுவாங்க. ஸோ 5 = 5 மில்லி ஹென்ரி. இதான் என்னோட வேல்யூ. ஓகே. அண்ட் கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு சின்ன கொஸ்டின் தான், லாஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் கரண்ட் இண்டக்டன்ஸ் given by I equal to I யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3t + e வேர் t செகண்ட்ஸ். I வந்து கரண்ட் டிபெண்ட் பண்ணி வர மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. கரண்டோட வேல்யூ டைமை டிபெண்ட் பண்ணி வர மாதிரி ஒரு கரண்டோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. The magnitude of induced EMF produced in the electric is 12 millivolt. 12 millivolt induced EMF ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் இப்போ தான் பார்த்தோம்.
L equal to E by dI by dt. இதுதான் ஃபார்முலா. dI by dt என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் current with respect to time. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது, t டேர்ம்ஸ்லேயே இருக்குது ஈக்குவேஷன் I equal to 3t plus 8. ஸோ dI by dtனாக்க dI by dtனாக்க 3t டிஃபரன்ஸ் பண்ணால் ஆகும் 3 கிடைக்கும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் 8 டிஃபரன்ஸ் பண்ணால் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணால் நமக்கு 0 தான் வரும். ஸோ 0 equal to 3. ஸோ L equal to 12 மில்லி, E வர 12 மில்லி வோல்ட்டா, 12 மில்லினா சரி ஓகே MV டிவைடட் பை 3. ஸோ எல்லோட ஏரியா நமக்கு எவ்வளோ வருது? 4 மில்லி ஹென்ரி. இதுதான் ஆன்சர். ஆன்சர் எவ்வளோ? 4 மில்லி ஹென்ரி. ஓகே, இதான் நம்ம கொஸ்டின்ஸ் முடிச்சுக்கலாம். இஎம்ஐயில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் வந்து இப்போதே கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம ஃபர்தர் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி ரீடீச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். தேங்க்யூ.